உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. இங்க உட்காந்து ஒரு 5000 பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அது பலன் அல்ல, அது செயல். 5000 பேர் என்னை கேட்டிருக்கிறாங்க. ஒருவேளை அது பலன் நினைச்சீங்க 5000 பேர் கேட்டிருக்கேன், அவ்வளவுதான். நான் உட்காந்து 500 பேருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா அது 50000 பேர் கேட்கிறாங்க. அது பலன். கர்த்தருக்கு நீ செயல் வேணுமா, உனக்கு பலன் வேணுமா? எனக்கு பலன் வேணான்றது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆமாம். நம்ம விடிய விடிய உட்காந்து பண்ணுறதெல்லாம் ஏதோ 10 ரூபா 20 ரூபாய்க்கு அவர் பார்வையில் பெருமானது. அப்படி ஒன்றும் பெருசாக சாதிச்சிட முடியாது. திட்டமிட்டவர்களையெல்லாம் காணோம், திட்டமிடாத நாமும் இருக்கிறோம். அதுதான் லாஜிக்கு. போன ஜென்ரேஷனுக்கு அதுதான் லாஜிக்கு, இந்த ஜென்ரேஷனுக்கு அதுதான் லாஜிக்கு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதுதான் லாஜிக்கு, இனி என்றென்றைக்கு அதுதான் லாஜிக்கு. இந்த லாஜிக்கு நம்ம தான் ரோல் மாடல். ஆமேன். 1000 வருஷம் நமக்கு அவருக்கு ஒரே ஒரு நாள். ஆகவே அதான் அந்த ஒரு நாளில் முடிச்சுட்டு போயிடுவார் அவர். அதனால் நம்ம ரொம்ப போட்டு நம்மளை உட்காந்து அதெல்லாம் வேஸ்ட்டு. கர்த்தரோடு இணைந்து அன்னன்னைக்கு யோசித்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறது. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். நாம் பெரிய செயல்கள் செய்வதைத்தான் எதிர்பார்க்கிறோம், ஆனால் தேவனோ பெரிய பலன்களை எதிர்பார்க்கிறார். பெரிய செயல்கள் நீ செய்ய விரும்புறியா, அல்லது நீ செஞ்சதுக்கெல்லாம் பெரிய பலன் வேணும்னு நீ நினைக்கிறியான்னாரு. நான் சொன்னேன், பெரிய பலன்கள் தான் எனக்கு. பெரிய துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து டம்முன்னு வந்து சுடாமல் போகிறதுக்கு சின்ன கன் எடுத்து, ஆமாம், மென் இன் பிளாக்ல அடிக்கிற மாதிரி டம்முன்னு அடித்தோடனே ஒரு பெரிய ஏரியாவே காலி ஆயிடுது. பெரிய செயல்கள் செய்ய தான் மனிதர் விரும்புகிறார்கள். தேவனோ பெரிய பலனை எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் 150 சொல்கிறாங்க கிலோமீட்டரை தாண்டி இயேசுனார் போவே இல்லையா. பலன்கள் உலகமெங்கும் வந்துகிட்டு இருக்கின்றேன். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். சோ நான் என்ன விரும்புகிறேன்? பொதுவாக நாம் என்ன விரும்ப வேண்டும்? மிகப்பெரிய பலன்கள். நாம் செய்கிற ஒவ்வொரு சிறிய செயலுக்கும் மிகப்பெரிய பலன். ஆனால் மனிதர்கள் செயல்களைத்தான் பலன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பலன் வேறு, செயல் வேறு. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இங்கே உட்காந்து ஒரு 5000 பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது பலன் அல்ல, அது செயல். 5000 பேர் என்னை கேட்டிருக்கிறாங்க. ஒருவேளை அதை பலன் நினச்சிங்கன்னு 5000 பேர் கேட்டிருக்கேன், அவ்வளோதான். நான் உட்காந்து 500 பேர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் அது 50000 பேர் கேட்குறாங்க. அது பலன். கர்த்தருக்கு நீ செயல் வேணும், உனக்கு பலன் வேணுமா? எனக்கு பலன் வேணான்றது. என் அன்புக்குரியவர்களே, தேவனோடு இணைக்கப்பட்ட மனிதர்கள் எப்பொழுதும் பலனோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நான் செய்கிற செயலின் பலன் என்ன? ஒரு சிறிய விதையை விதைக்கிறோம், மிகப்பெரிய மரம் பலனாய் வருகிறது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. புரிஞ்சுக்கணும் அதை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமாம். ஆகவே கிறிஸ்தவன் தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றால், அவர்கள் செய்கிற ஒவ்வொரு சிறிய செயலுக்கும் மிகப்பெரிய பலனை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த இடத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஆகவே அந்த மிகப்பெரிய பலனோடு இணைக்கப்பட்ட மனதை உடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும். ஆமென், ஆமென். மிகப்பெரிய பலனோடு இணைக்கப்பட்ட மனதுடையவர்களாக இருக்கத்தக்கதாக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஸோ அந்த மனதோடு இருக்கும்போது நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதாகவே இருக்கிறது. ஆனால் செயல்களோடு தொடர்புடையவர்களுக்கு ஆவி அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் பலன்களோடு இணைக்கப்பட்ட
அவனுக்கு ஒரே மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. அவனுக்கு 50,000 பேர் இருந்தாலும் சரி. பாருங்க, 500 பேருக்கு நான் எழுதின ஒரு புத்தகம் இன்னைக்கு 50,000 பேர் படிக்கிற மாதிரி மாறுது. அதான் நான் சொல்ல வரேன். செயல்கள் அல்ல, பலன்கள். பலன்கள். ஒரு சபைக்கு எழுதின நிருபம் இன்று உலகமெங்கும் வாசிக்கப்படுகிறது. பலன்கள், பலன்கள். இன்னைக்கு மனிதர்களும் ஊழியர்களும் செயல்களில் தான் இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. ஆனால் தேவனோ செயல்கள் இல்லப்பா, பலன்கள்ன்றாரு. ஹல்லேலூயா. இந்த மனதோடு தொடர்புடையவர்கள், ஆமாம், ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது கிடையாது, ரொம்ப எஃபர்ட் எடுக்கிறது கிடையாது. ஆமாம், உட்காந்து நைட்டெல்லாம் வந்து ரூம் போட்டு யோசிக்கிறதுலாம் கிடையாது. அவன் பாட்டுக்கு ஃப்ரீயாக போகிறான். ஏனென்றால் நாம் வெற்றி சிறக்கிறவர்கள் அல்ல, நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் அவர். ஆமென். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே